வணக்கம். மைக்ரோ கிரீன்ஸ் எனக்கு வந்து ஒரு 1/2 kg போல் ஆர்டர் வந்திருந்தது. அதுக்காக சீட் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி போட்டு ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சு 2 டேஸ் கழித்து கோகோ பீட்டில் போட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஒரு சுச்சுவேஷனில் ஊருக்கு போக வேண்டியது வேலை வந்துருந்துச்சு. பார்த்தா ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிடுச்சு. அக்கா மாமனாருக்கு 16 தேதி கும்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக போக வேண்டியதாக இருந்தது. அடுத்த நாள் தம்பிக்கு கல்யாணத்துக்காக பந்தக்கால் நடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி 2 டேஸ் போல் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு சரி ஃபுல்லாக மூடி வச்சுட்டு போயிட்டு அந்த திறந்து பார்த்தா எல்லா ட்ரேவும் அப்படியே ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்து வீணாக போயிடுச்சு. இது அப்படியே ஃபுல்லாக தூக்கி தான் போடணும், ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வேறு சீட் தான் போட்டு ஸ்ப்ரவுட் பண்ணி மறுபடியும் மைக்ரோ கிரீன்ஸ் இப்போ ரெடி பண்ணி ஆகணும். எல்லா ட்ரேவுமே ஃபுல்லாகவே வீணாக போயிடுச்சு. சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். எல்லாம் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் சரி வெயில் நாள் தானே ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு தண்ணியெலாம் வச்சுட்டு எல்லாம் பக்குவமாக தான் வச்சுட்டு போனேன். நேற்று போயிட்டு இன்றைக்கி வந்துட்டேன். அதுக்கே இப்படி ஆயிடுச்சு. அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மைக்ரோ கிரீன்ஸ் கிடைக்கும். ஒரு நாள் விட்ட குத்தம் இங்கே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சுன்னு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்துட்டே பாருங்கள், இது ஃபுல்லாக பாசிப்பருப்பு ஒன்று கூட எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் வீணாக போயிடுச்சு. ஒரே நாள் தான் அழகாக ஸ்ப்ரவுட் வந்திருந்தது. நெக்ஸ்ட் டே அழகாக முளைச்சி வந்துடுறதுக்கா ஸ்டார்ட் ஆச்சு. சரி வந்துடலான்னு வச்சுட்டு போனது ஃபுல்லாக வீணாயிடுச்சு. இது ஃபுல்லாக வீட் போட்டிருந்தேன், வீட் கிராஸு ஒன்று முளைச்சிருக்கு. எல்லாம் வேஸ்ட்டு தான் ஃபங்கஸ் வந்ததால். இது பார்த்தா பெரும்பருப்புன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லாமே ஃபங்கஸ் வந்ததால் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் எல்லாமே.